ஹாயா காலை வணக்கம் எல்லாருக்கும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். குழந்தைங்களாம் இருக்கிறது 1 வயசோ ஒரு 6 மாதமோ இல்லை 2 வருஷமோ 3 வயசு பிள்ளைங்கள இருக்கிற பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி சின்ன சின்ன டாய்ஸுங்களை வாங்குங்க. வாங்கிட்டு டாய்ஸை விட பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது என்னன்னா இந்த மாதிரி ஏபிசிடி ஆப்போசிட்டு இந்த சின்ன சின்ன புக்ஸுங்கள்லாம் உட்கார வச்சு சும்மா படிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. பசங்க அந்த புக்கை பிரித்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் திருப்புற மாதிரி இந்த மாதிரி விளாட்ற மாதிரி எல்லாம் வைக்கணும் பிள்ளைங்களை. இந்த மாதிரி புக்ஸுங்க வாங்கி பிள்ளைங்களுக்கு இந்த ஏதாவது பிக்சரை காட்டுங்க. பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணணும் நம்ம தான் பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரி காய்கறிங்களை பற்றி சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் நைஃபெல்லாம் இருக்கும், பிள்ளைங்களுக்கு எப்படி வெட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்தீங்கன்னா பாருங்கள். இந்த க்ளீனிங் ஸ்டஃப்பு இதெல்லாம் வாங்கி வச்சு பிள்ளைங்களுக்கு சும்மா விளாட கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வளர வளர எது என்னன்னு தெரிஞ்சுக்கும். இங்கே பாருங்கள், இந்த கிச்சன் ஸ்டஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். இந்த 1 வயசு ஆயிடுச்சினாலே நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லேர்ன் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 20 நிமிஷமாவது உட்காந்து அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க குழந்தைங்கள்லாம். சரியா? இந்த மாதிரி ஏதாவது வாங்கி செய்யுங்க. இதெல்லாம் ஃப்ரூட்ஸு இந்த எப்படி கட் பண்ணுறதுன்றது சொல்லி கொடுக்குறது. இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப நிறையா வாங்க வேண்டாம். இம்பார்ட்டன்ட் கிச்சனில் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு படிக்கிறது என்ன இருக்குது, இந்த ஏபிசிடி இது மாதிரி ஜென்ரல் நாலேஜாக சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா பசங்க வளரும்போதே அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வரும். தான் எப்படி நம்ம ரூம் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும், நம்ம நம்மளுடைய வேலைகளை எப்படி செஞ்சுக்கணுன்னு பிள்ளைங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.